மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டார் என்று சொல்லி கருணாநிதியும் இந்திரா காந்தியும் சேர்ந்து ஆட்சியை கலைத்தார்கள். புரட்சி தலைவர் உடனடியாக பிரச்சாரத்தை தொடங்கினார். ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று உங்களுடைய ஆட்சியை ஏன் எதற்காக கலைத்தார்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று ஒவ்வொரு மக்களிடத்திலும் கேட்டார். மக்கள் அவருக்கு மீண்டும் வாய்ப்பளித்து மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் ஏற்றினார். எனவே பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டோம் என்று யாரும் கருத வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980 வெற்றி பெற்றாரோ அதே போல 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கழக தொண்டர்கள் யாரும் சோர்ந்து விடக்கூடாது. தாய்மார்கள், பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்கள். நம்முடைய ஆட்சிதான் வருகின்ற 2026 அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமையவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.